இந்த தீபம் மாதிரி நீங்களும் மின்னணுமா? இது கரெக்டான வீடியோ தான். ஸ்டடி மோட்டிவேஷன் பார்ட் 2. இங்கே நம்ம ஸ்டடி மோட்டிவேஷன் பற்றி தான் பார்க்கவே போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவன் பேர் தான் ராமு. இவன் ஸ்கூல் பஸ் ஏறுறதுக்கு முன்னாடி ஃபோனு கைமா உட்காந்து வீடியோ ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருப்பான். டெய்லியுமே இப்படித்தான். அப்படியும் ஒரு நாள் இவனும் தனக்கு தெரியல 10 நிமிஷம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருந்தான். அங்கே வந்த ஒரு பொண்ணு புக்கும் கையுமா வந்தான். உடனே இவனுக்கு சந்தேகம், என்ன புக்கும் கையுமா வரா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு போகிறான். கேட்டான், இந்த 10 நிமிஷத்தில் படித்து என்ன செய்ய போகிறீங்க, அப்படி என்ன படிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு அந்த பொண்ணு சொன்னிச்சு, 10 நிமிஷம் என்றது 10,000க்கு கொடுத்தா கூட சமமாகாது. நம்ம டைமை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதனால தான் நானும் படித்தேன். எனக்கு புரிஞ்சிச்சு டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஹைலைட் த கால்குலேஷன். 10 minutes டே, 300 minutes டே, 5 hours ப்ராசஸ் ஆஃப் த டே. ஸோ நம்ம இந்த கதையிலேருந்து என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஃபோன் 10 நிமிஷம் அப்படின்னாலும் அது 10 கோடிகளுக்கு சமம். ஸோ நம்ம டைமுகளை வேஸ்ட் பண்ணாமல் அந்த டைமில் படிக்கிறதோ இந்த மாதிரி பார்க்கலாம். அந்த 10 நிமிஷத்தினால நம்மளுடைய வாழ்க்கைகள் மாறும். ஸோ டோன்ட் வேஸ்ட் த டைம். இதை தான் நான் இந்த கதையிலேருந்து உங்களுக்கு சொல்கிறேன். நீ ஃபெயில் ஆகிற, ஆனால் அந்த ஃபெயிலே உனக்கு தடையை இருக்கக்கூடாது. நீ அதை விடாமல் முயற்சி செய். ஸோ விடாமுறை முயற்சி பண்ணு. டெய்லியும் நீ படி. நீ இப்போ கஷ்டப்பட்டா ஃப்யூச்சரில் நீ நல்லா இருக்கா. ஸோ இப்போ நீ நல்லா இருந்தனா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நீ நல்லா இருக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ. Study Motivation Part 1 is here. Check in. Thank you.